எல்லாருக்கும் வணக்கம். ஆடி மாதம் முடிய போகுது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஆடி மாதத்தில் முடிவதற்குள் இதை மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. உங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஆடி மாத வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. இது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் ஆடி மாதத்தில் மட்டும் திதி, நட்சத்திரம், கிழமை இந்த மாதிரி நம்ம எதுவுமே பார்க்காம சிறப்புக்குரிய விரத நாட்களாக குறிப்பிடுறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே சிறப்பான நாள்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக அம்பாளினுடைய அருளை பெறுவதற்கும் வேண்டிய வரங்களை பெற்று பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து விடுபடுவதற்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. தெய்வீக தன்மை மிக புனிதமான ஆன்மீக மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதம் முடிவதற்குள்ள இன்னும் ஒரு வாரம் இருக்குது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதியோட ஆடி மாதம் அப்படிங்கிறது நிறைவடையுது. அதற்குள்ள இந்த ஒரு வழிபாட்டினை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா வீட்டில் உள்ள கண்திஷ்டிகள், அடிக்கடி பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் ஏதாவது வருது அப்படின்னா, திடீரென ஏற்படக்கூடிய பண நெருக்கடி, இது எல்லாமே குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அதோட தெய்வீக அருளால் வாழ்க்கையில் முன்னேற்றமும் நன்மைகளும் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டிற்கு மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வங்களுடைய வழிபாட்டிற்கும் ஏற்ற மாதமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது, நேர்த்தி கடன் நிறைவேற்றுவது, அதாவது பார்த்தீங்கன்னா கருப்புசாமி கோவிலுக்கு கிடா வெட்டுதல், இந்த மாதிரிலாம் செய்வோம் இல்லையா, முனீஸ்வரன் கோயில், அந்த மாதிரி இந்த நேர்த்தி கடன் நிறைவேற்றுவது, ஏதாவது வேண்டுதலை முன்வைத்து பிரார்த்தனை செய்வது, இது எல்லாத்திற்கும் மிகச்சிறந்த மாதமாக ஆடி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. ஆடி மாதத்தில் பலருக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. இது மிகவும் விசேஷமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த தெய்வம் வழிவிட்டாலும் குலதெய்வம் வழிவிட்டால் மட்டும்தான் நம்ம எல்லா தெய்வத்தினுடைய அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும். எங்க போனாலும் நம்ம குலதெய்வத்திற்கு காணிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றது இதுக்காக தான். எந்த ஒரு பூஜை நம்ம வீட்டில் செய்யணும் அப்படின்னாலும் முதல்ல குலதெய்வத்தை வணங்கி விட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை வணங்கி அதுக்கு பிறகுதான் நம்ம எந்த தெய்வத்தை இருந்தாலும் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்டு அப்படின்றது ஆடி மாதம் முடிவதுக்குள்ள ஒரே ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைத்து வழிபடணும். அதுவும் குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்திற்கு அபிஷேகம் செய்து பொங்கல் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்தது. அதோடு குலதெய்வம் கோயிலுக்கு வெல்லம் வாங்கி கொடுக்கறது, பொங்கல் வைக்க தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது அல்லது அன்னதானத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பானது. இதனால் குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்க எப்போதும் நிறைவாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளம் எப்படி விரைவாக கரையும் தன்மை கொண்டதோ அதே போல உங்களுடைய வீட்டில் இருக்கும் துன்பங்களும் கரையும் அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். இன்பங்களும் மகிழ்ச்சிகளும் நிறைய துவங்கும் நம்ம வீட்டில். இந்த வழிபாடு மிகவும் எளிமையானதுனாலும் சிறப்புக்குரிய வழிபாடு அப்படிங்கிறது சொல்லப்படுது. குலதெய்வம் கோயிலில் செய்யும் வழிபாடுகளை போன்று குலதெய்வம் கோயிலுக்கு செய்யும் சிறிய தானங்கள் கூட நம்முடைய குடும்பத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஞாயிறு, வியாழன் ஆகிய கிழமைகள் குலதெய்வ வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற நாட்களாக சொல்லப்படுகிறது. உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் இந்த ஆடி மாதத்தில் சென்று இந்த வழிபாட்டினை செய்வது மிகவும் விசேஷமானது. உங்களால் பொங்கல் எதுவும் வைக்க முடியவில்லை என்றால் கூட குலதெய்வத்தை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அப்படி குலதெய்வத்தை தரிசிக்க செல்லும் பொழுது எப்போதுமே வெறுங்கையோட போகக்கூடாது. பூ, மாலை, பழம் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகணும். அப்படியும் முடியலை அப்படின்னா வெத்தலைப்பாக்கு அதில் ₹1 நாணயம் வாங்கி கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா குலதெய்வத்தில் வச்சு வணங்கி கற்பூரம் ஏற்றி வணங்கும் பொழுது குலதெய்வம் உங்களுடனேயே வீட்டிற்கு வந்து உங்கள் குடும்பத்தை எப்போதும் காப்பாற்றும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. வெற்றிலை பாக்கு வைத்து வழிபடுவது அப்படின்றது வீட்டிற்கு அழைப்பதற்கு சமம். இது உங்கள் கஷ்டத்தை தீர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நான் நினைக்கிறேன். பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிற ஈஸி தான். ஆனால் எல்லாருனாலையும் பொங்கல் வைக்க முடியலைனாலும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப எளிமையான ஒரு வழிபாடு தான் நினைக்கிறேன். இதை எல்லாரும் செஞ்சு பலனடையுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். பிளேலிஸ்ட் எல்லாத்துக்குமே க்ரியேட் பண்ணியிருக்கோம். போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜையுமே நம்ம போட்டிருக்கோம். போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.